because we are kings and our words matter. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடு இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடு இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அம்மனை தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் யாவரையும்
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள். எல்லாரும் நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வென்றி துதிகள் தேவனில் களிப்போம். சீயோன் மலையின் மீதிலே கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வென்றி துதிகள் தேவனில் களிப்போம். சீயோன் மலையின் மீதிலே நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள்.
தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. அமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் இருக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றென்றும் தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றோ நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றோ நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றென்றும் மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றென்றும் பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்தினர் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்தினர் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. அந்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே. கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி வேதத்தில் நிறைய சொல்லியிருக்கு. அவன் பாக்கியவான். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தரை நம்புறீங்க? இயேசுவை நம்புகிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? அவ்வளோ பேர் தானா? மீதி பேர்லாம் எப்படி? யாரை நம்புறீங்க? சொல்கிறாங்க நான் என்னையே நம்புகிறேன். போச்சு. நம்மளையே நம்பினா போச்சு. கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து இருக்கிறது போல தேவன் தம்முடைய மக்களை சூழ்ந்து ஒரு மலை போல நிற்கிறார். ஆமென். நம்மை காக்கிறார். நமக்கு ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்கிறார். நம்மை சூழலுது. இந்த உலகத்தில் பல தீமைகள் பொல்லாப்புகள் இருக்குது. அதில் எல்லாத்திலிருந்து நம்மை காக்கும்படியாக நம்மை சூழ மலையை போல அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். வேத வசனம் சொல்லும் உண்மை. அதை எண்ணி பார்க்கணும்.
அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும். அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம். அழியாத சமாதானம் நிலைக்கோ. தூய பூமியில் நாம் நிற்கிறோம். எல்லாரும் தூய பூமியில் நாம் நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழ தேவதூதர் விலை தந்து தேவன் மீட்ட நம் சரீரா. யெகோவா ராஜன் வாசம் செய்யும் ஆலயம். ஜீவ தண்ணீர் வற்றா ஊற்றாய் நிறைந்தோடு. தூய பூமியில் நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். இன்று நாம் இயேசுவை அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். நம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவோம். கர்த்தரை இந்த காலை வேளையிலே நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம்.
ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் மண்டையில் வருகிறோம். எவ்வளவு நல்லவர், பெரியவர், வல்லவர், எவ்வளவு எங்களுக்கு போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறீர் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த காரியங்களெல்லாம் விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த அற்புதமான ரட்சிப்பு, உடைய வழிகள், உடைய விசுவாசம், இந்த விசுவாசத்தை கொண்டு முடியாததெல்லாம் சாத்தியமாக்குகிற ஒரு வாழ்க்கை எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும். தேவாவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தோடும் இன்றைக்கு பேசட்டும். நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளங்களில் பிறக்கட்டும். புதிய எதிர்காலம் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாகட்டும். அதற்கான விதைகள், வித்துக்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். உள்ளங்களிலே அவைகள் நடப்படட்டும். பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் வந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்ட நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனின் பெயருக்கு காசோலைகள் எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திருப்பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போட்டிகளை பெரிய காணிக்கப்பட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசம காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டை சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். நாம் என் கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்த தரிசன கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்களுடைய பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 CDயையும் வெற்றியை வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்று செல்லலாம். சபையின் வழக்கமான ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு முதல் தமிழ் ஆராதனையும் 9 மணிக்கு 2ஆம் தமிழ் ஆராதனை நடைபெறும். 2ஆம் தமிழ் ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2ஆம் தமிழ் ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 11:30க்கு ஆங்கில ஆராதனை நடைபெறும். மாலையில் 6:30க்கு தமிழ் ஆங்கிலம் இணைந்த ஆராதனை உண்டு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6:45க்கு ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணி முதல் 8 மணி ஜெப கூட்டம் உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற தலைப்பிலே ஒரு புதிய தொடர் போதனை ஆரம்பித்திருக்கிறேன். விசுவாசத்தை குறித்து ஒரு தொடர் போதனை. இதை விசுவாசம் என்னும் பிரமாணம் என்று அழைக்கிறோம். 3வது வாரம். முதல் வாரத்திலே விசுவாசம் எவ்வாறு ஒரு பிரமாணத்தை போல கிரியை செய்கிறது. பிரமாணம்னா ஒரு செட் ரூல், மாறுகிறது கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். வேலை செய்யணும்னா கண்டிப்பாக வேலை செய்யும். அதை எப்படி இயக்குகிறோமோ அப்படி இயக்கினால் கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதுதான் பிரமாணம். இட்ஸ் அ லா. விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரமாணம்
என்பதை காண்பித்தேன். ஆவிக்குரிய பிரமாணங்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற புவி ஈர்ப்பு பிரமாணம் போல் இயற்கை பிரமாணம் எப்படி இருக்குதோ அதுபோல் ஆவிக்குரிய உலகத்திலும் பிரமாணங்கள் இருக்கிறது. இயற்கை உலகத்தில் இயற்கை பிரமாணங்களை வைத்த தேவன் ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய பிரமாணங்களை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை குறித்து பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் கூறும்போது விசுவாசம் என்னும் பிரமாணத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார். இந்த பிரமாணத்தின் மூலமாக தான் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பை மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே இந்த பிரமாணத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்கிறோம். கிருபை நமக்கு கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. அப்போ விசுவாசத்தினால எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி சொந்தமாக்கி கொள்ளுகிறது, இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுது, எப்படி நான் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறது, ரட்சிப்பை, சுகத்தை, செழிப்பை, தேவ ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிற எல்லாவற்றையும் நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை குறித்து தான் இந்த போதனைகள். இது சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு பிரமாணம், இது ஒரு செட் ரூல், இப்படி தான் வேலை செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அதைத்தான் நான் காண்பித்தேன் முதல் வாரத்தில். 2வது வாரத்தில் இந்த 11:1 இருக்கிற இந்த விசுவாசத்தை குறித்த விளக்கத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இது நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியாக இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி தொடர்ந்து அதை பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்குது. ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில். ரொம்ப பயனுள்ள ஒரு வார்த்தை அது. அதை வச்சு நல்லா புரிந்து கொள்ளலாம். ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார். சப்ஸ்டன்ஸ்னால் அதாவது நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ நம்பப்படுகிறவைகள். சுகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், சுகம் கிடைக்கும்னு நம்புகிறோம். பெரிய ஒரு விடுதலை பொருளாதாரத்தில் உண்டாகும்னு நினைக்கிறோம், ஒரு மேன்மை உண்டாகும்னு நினைக்கிறோம். இப்படி சில காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய விதமான சில காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய உலக பிரகாரமான சரீரத்துக்குரிய எப்படியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்பப்படுகிறவைகள்னால் அதெல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளை குறித்த சப்ஸ்டன்ஸ், நம்பப்படுகிறவைகளினுடைய சப்ஸ்டன்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்குது. தமிழில் உறுதின்னு சொல்லியிருக்குது. சப்ஸ்டன்ஸ் என்கிற வார்த்தையை கவனிக்கணும். சப்ஸ்டன்ஸ்னால் நம்பப்படுகிற காரியங்கள், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் வருது. இந்த சப்ஸ்டன்ஸ் சொன்னால் ஒரு காரியத்தை உண்டாக்குறோமா இல்லை, இந்த 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 போடியத்தை உண்டாக்குனவர்கள் இதுதான் சப்ஸ்டன்ஸ், இதை வச்சு தான் உண்டாக்கி இருக்கிறார்கள். இது எங்கேருந்து வருது? இதை உண்டாக்குற இது சில வஸ்துக்கள்லேருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கண்ணாடி போல் இருக்கிற ஒரு பலகை இப்படி சில வஸ்துக்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்துக்களை தான் சப்ஸ்டன்ஸ்ன்றோம். அதிலிருந்து தான் இது வந்தது. இதை உண்டாக்கணும்னா இப்போ அதில் ஆரம்பிக்கணும். அதில் ஆரம்பித்தா தான் இப்படி ஒன்று செய்ய முடியும், இப்படி ஒன்று செஞ்சால் தான் இப்படி இதை அசம்பிள் பண்ணி இப்படி கொண்டாட முடியும். அப்போ இந்த சப்ஸ்டன்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். விசுவாசம்னா என்னவா? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுடைய சப்ஸ்டன்ஸ். அதாவது நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் அதிலிருந்து தான் வர வேணும். அதுதான் மூலப்பொருள் மாதிரி. மூலப்பொருள்னு சொல்லலாம். சப்ஸ்டன்ஸ் என்று சொன்னால் மூலப்பொருள் என்று சொல்லலாம். அது ரொம்ப ஃபிட்டிங் வேர்டு. மூலப்பொருள் எல்லாம் சொல்லுவோம். மூலப்பொருள் எல்லோரும் சொல்லுவோம். விசுவாசமானது நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு உண்டாக்கி கொடுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. அப்போ இந்த மூலப்பொருள்லேருந்து தான் எல்லாம் வரணும். எல்லாமே ஒரு மூலப்பொருள்லேருந்து தான் வருது இல்லையா? பேப்பர் எடுத்துங்க, எங்கேருந்து வருது? இதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்குது இல்லையா? அப்போ எடுத்த உடனே இப்படி வந்துடல, இதற்கு மூலப்பொருள் ஒன்று இருக்குது. அதில் ஆரம்பித்து தான் இதில் முடியுது. இன்றைக்கி வசதியாக நம்ம பேப்பரை கிழிச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறோம், தூக்கி எறிகிறோம், இன்னும் வேணா வாங்கிக்கிறோம் இல்லை. எவ்வளோ பெரிய வசதி பாருங்கள் இன்றைக்கு. இது ஒரு மூலப்பொருள்லேருந்து உண்டானது. அப்போ விசுவாசம் என்பது என்ன? எனக்கு நான் நம்பிக்கொண்டிருக்கிற, நான் விசுவாசித்து பெற வேணும் என்று நான் வாஞ்சிக்கிற என்னுடைய சுகம், என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, நான் நம்பிக்கொண்டிருக்கிற அத்தனைக்கும் மூலப்பொருளாய் அது இருக்கிறது. அப்போ மூலப்பொருள் எவ்வளோ முக்கியம்? நிறைய பேர் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அதுக்கெல்லாம் மூலப்பொருளாக தான்
விசுவாசம் இருக்கிறது. இந்த மூலப்பொருளை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாராம்? அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் வசனத்திலே, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை எல்லாம் சொல்லுவோம். விசுவாச வார்த்தை. ஏன் இது விசுவாச வார்த்தைன்றாரு? வேறு ஏதோ சொல்லி அழைத்திருக்கலாமே, கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், தப்பு இல்லை. விசுவாச வார்த்தைன்னு குறிப்பாக சொல்கிறாரு. ஏன் இது விசுவாச வார்த்தைன்னு சொல்கிறாரு? இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? எப்படி ஒரு மனுஷன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான், வாயினால் இயேசுவை அறிக்கை செய்கிறான், இப்படி தான் ரட்சிக்கப்படுறான். ஒரு மனுஷன் அப்போ ரட்சிக்கப்படணும்னா யாராவது போய் இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண வேணும். பிரசங்கம் பண்ணப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டால் தானே விசுவாசம் வரும். அப்போ அவன் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு பிரசங்கியார் வேணும், போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது, அதை கேட்கும்போது ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு தேவையான விசுவாசமெல்லாம் எங்கே இருக்குது? அந்த மூலப்பொருள் எங்கே இருக்குது? இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அந்த மூலப்பொருள் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறதுனால அவன் பிரசங்கத்தை கேட்கும்போது விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மூலப்பொருளை கொண்டு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருதுன்றார்? விசுவாசம் எங்கே வரும்? மூலப்பொருள் எங்கே இருக்குது? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு தேவையான அத்தனை காரியங்களுக்கான மூலப்பொருளை இந்த வார்த்தையிலே வைத்து உண்டாக்கிட்டார். மூலப்பொருளை தான் விசுவாசம்ன்றோம். அப்போ நமக்கு தேவையான அத்தனை விசுவாசத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அந்த வார்த்தையில் வைத்து உண்டாக்கிட்டார். விசுவாசம் என்கிறது என்ன? நமக்கு எல்லாத்தையும் உண்டாக்கி தரக்கூடிய மூலப்பொருள். அது ஒரு ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தி என்று சொல்லலாம். அதாவது என்ன விதமான ஆவிக்குரிய சக்தி? நம்மளால் முடியாததெல்லாம் முடியும் என்று ஆக்குகிற ஒரு சக்தி. அதனால் இயேசு என்ன சொன்னார் ஒருத்தரை பார்த்து? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்ங்கிறார். அப்போ விசுவாசம்ங்கிறது எப்படிப்பட்ட சக்தின்னு பார்க்கணும். நமக்கு இந்த வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் நிறையா இருக்குது. நாம் நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. நாம் நம்ம சுகமாக்கி கொள்ள முடியல, ஆனால் இந்த விசுவாசம் நம்மை சுகமாக்கக்கூடிய, நமக்கு சுகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் நாம் நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியல. நம்முடைய உழைப்பு போதலை, நம்முடைய அறிவு போதலை, நம்முடைய ஆற்றல் போதலை நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது. நம்ம மேலே தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்கிறது செய்ய முடியாது, இயலாது என்கிற காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக்குகிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய சக்தியாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டோம்னா இந்த விசுவாச வார்த்தையை கேட்கணும். ஏன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இந்த வார்த்தையிலேருந்து தானே வரணும். கர்த்தர் இதுக்குள்ளே பேக் பண்ணிட்டார், இதுக்குள்ளே வச்சிட்டார் விசுவாசத்தை. சரி, அப்போ இந்த வசனம் தான் விசுவாசத்தை உள்ளடக்கி இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றுக்கும் தேவையான அத்தனை காரியங்களும் இந்த வசனத்திலிருந்து தான் உண்டாகிறது. ஏன்னா அந்த வசனத்தில் தான் அதுக்கு வேண்டிய விசுவாசம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோவான் 1 வாசிக்கிறோம். போன வாரம் இந்த வசனத்துக்கு நாம் சென்றோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதிலிருந்து பார்ப்போம். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவை குறித்து சொல்லும்போது அவரை வார்த்தை என்று சொல்லுகிறது, அவர் தேவனாய் இருந்தார் என்று சொல்லியிருக்குது. அப்போ பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது என்ன? அந்த வார்த்தை வேறு எதுவும் உண்டாகிறதுக்கு முன்னாலே இந்த வார்த்தை அங்கே இருந்தது. எல்லாம் அந்த வார்த்தையினால தான் உண்டானது. எல்லாவற்றையும் இந்த வார்த்தை தான் உண்டாக்கிற்று. அப்படி என்றால் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறது. இந்த வார்த்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. இந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறது, எல்லாவற்றையும்
மேற்கொள்ளுகிறது. அப்படின்னா வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. ஏன் எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வார்த்தை பெரியதாக இருக்குது? ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே விசுவாசம் என்கிற மாபெரும் ஒரு சக்தி உள்ளே இருக்கிறது. சரி, இது வரைக்கும் படித்தோம் ஆமாம் போன வாரத்தில். இப்போது திருப்புவோம் லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு. இங்கேயும் லேசாக தோட்டம், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக போவோம். இங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மரியாளிடத்தில் வந்து தேவதூதன் சொல்லுகிறான் 31ஆம் வசனத்தில், இதோ நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. மரியாள் தேவதூதனை நோக்கி பதில் கேட்கிறார், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று கேட்கிறார். அதற்கு தேவதூதன் கூறும் பதில் 37ஆம் வசனத்தில் இருக்கிறது. என்ன சொல்கிறார்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இது ஆம்பிளிஃபைட் பைபிள் வேதாந்தத்தில் வாஸ்து காமிச்சேன். மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இங்கே சிம்பிளாக சொல்லிட்டாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்குது? மூல பாஷையில் கிரேக்க மொழியில் எழுதும்போது எப்படி அது சொல்லியிருக்குதுங்கிறத விளக்குகிறார்கள். எப்படி சொல்லியிருக்குதான்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாமல் புறப்பட்டு வருவதில்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் அந்த வார்த்தை சொல்லுகிறதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதற்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை ஒன்று கூட வல்லமை இல்லாமல் புறப்பட்டு வருவதில்லை. சொல்கிற அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளாகவே இருக்கிறது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு ஏசாயா 55 என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது எதற்காக நான் அனுப்பினாலும் அது நிறைவேறும்படி அது செய்யும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, சங்கீதம் 107:20 சொல்லியிருக்குது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார், அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வார்த்தை அனுப்பப்படுகிறது. வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. ஒரு வார்த்தைக்குள்ள வல்லமை இல்லாத வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைக்குள்ளே அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே இருக்கிறது. இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று பார்த்தோம். சரி, இதில் இதை இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போவோம். நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பாருங்கள், இயேசுவை இந்த உலகத்தில் தேவன் கொண்டு வர வேண்டும் என்று, இரட்சகராய் அவரை கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தெரிஞ்சு வச்சுருந்தார். மனுஷனை உண்டாக்குனா இவன் நிச்சயமாக பாவம் செய்வான்னு. ஆகவே பாவம் செய்கிற மனுஷனுக்கு ஒரு பிராயச்சித்தத்தையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவர் தான் இயேசுவை இரட்சகராக இந்த பூமியில் அனுப்பி சிலுவையில் மரிக்க செய்ய வேணுங்கிறது மனுஷன் விழுந்து போன பிறகு வந்த திட்டம் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் வைத்திருந்த திட்டம். எப்படி சொல்கிறேன்? வெளிப்படுத்தல் இயேசுவை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்டிருக்கும்? 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் அடிக்கப்பட்டார். என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டினா கர்த்தருடைய எண்ணத்திலே, மனதிலே, திட்டத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசுவை அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தேவன் கண்டார், திட்டமிட்டுட்டார். இவர் தான் அனுப்ப போகிறேன், இவர் தான் பலியாக போகிறார், இவர் தான் பாவ நிவாரண பலி, இவர் தான் பாவத்தை சுமக்க போகிறார், இவர் தான் மனுஷனை மீட்க போகிறார் என்ற தீர்மானம் அப்பவே உண்டாயிடுச்சு. ஆகவே மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே 3ஆம் அதிகாரத்தில் இது ஆகுது இல்லையா? ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். தேவன் தேடி வர்றாரு. ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கூப்பிட்டு கண்டுபிடிச்சி என்னன்னு விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது பாருங்கள் 15ஆம் வசனத்தில் அந்த இவர்களை சோதனைக்குள்ளாக்கி பாவத்தில் விழும்படியாய் செய்த பிசாசனிடத்தில் சொல்கிறாரு, அந்த சர்ப்பத்தினிடத்தில் சொல்கிறாரு. 15ஆம் வசனம், உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். என்ன சொல்கிறார் பாருங்க? உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொன்னால் மரியாளுடைய வித்து. இயேசு மரியாளுடைய வித்தாக பிறந்தார். பாருங்க, ஒரு பெண்ணிடத்தில் வித்து இல்லை, ஆண் தான் வித்தை கொடுக்கிறவன். ஒரு பிள்ளை பிறக்கும்போது ஆண் தான் வித்தை கொடுக்கிறவன். சீடு அவன்கிட்ட தான் வருது. வித்து சீடு ஆணுகிட்ட தான் வருகிறது. அப்போ
ஆணுடைய உதவி இல்லாமல் இவ பெறுகிறாள். இவளை பெண்ணுடைய வித்து என்று சொல்லுகிறார். பெண்ணுடைய வித்தினால வந்தவர் என்று சொல்லி, பெண்ணுக்கு என்ன வித்து இருந்தது, என்ன கொடுக்கப்பட்டது? கடவுளுடைய வார்த்தை தான் அந்த வித்து. அதனால தான் லூக்கா 1ஆம் அதிகாரம் முக்கியம். ஏனென்றால் தேவதூதன் வந்து சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் இப்படிலாம் இருப்பார், அவர் பெரியவராக இருப்பார், பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பார், அவர் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றெல்லாம் சொன்னபோது மரியாள் கேட்குறா, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன், இன்னும் கல்யாணம் ஆகலையே, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்குன்னு சொல்கிறீங்க, நான் ஒரு குமாரனை பெறுவேன் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் கர்ப்பவதி ஆவேன் எப்படி சொல்ல முடியும்ன்றா. அப்புறம் சொல்கிறான் தேவதூதன், இல்லை கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாமல் புறப்பட்டு வராது. நான் கடவுளுடைய வார்த்தையை அவனை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ளாகவே சொல்லுகிறதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் கூடவே சேர்ந்து வருகிறது. ஆகவே தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி சொன்ன உடனே 38ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாள், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதுக்கப்புறம் வேலை இல்லை, ஏன்னா முடிஞ்சிருச்சு வேலை. என்னைக்கு இவள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாலோ அன்னைக்கு அவன் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு மேலே ஒன்று இன்னும் அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணல, தன்னுடைய உள்ளத்தை திறந்து விட்டாள், சொல்லிட்டா உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடாது, நம்பிட்டா. பாருங்க, வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள், நம்பிட்டா. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள். சொல்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு என்று அவள் எப்போ சொன்னாலோ அந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாள், இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தின்படி அவள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாள். விசுவாசம் எப்படி செயல்படணுங்கிறத அங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுக்கு தான் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? வார்த்தையில் ஆரம்பிக்கிறது, வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசம் வருகிறது. ஒரு மனுஷன் என்றைக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறானோ, அதை விசுவாசிக்க முடியாது, தன்னுடைய உள்ளத்தை திறந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ, அன்றைக்கு அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு எப்போ வாயத்திறன்னு சொன்னாலோ அன்னைக்கு she put into effect the law of faith. விசுவாசம் என்னும் பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இயங்க பண்ணிவிட்டாள். சுவிட்ச் ஆன் பண்ணுறா, விசுவாசத்தை தன் வாழ்க்கையில் வேலை செய்ய வைக்கிறா. இப்போ கன்னி மரியாளுக்கு குழந்தை பிறக்கும், இப்போ கர்ப்பவதி ஆவாள். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பவதி ஆக முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்ம சொல்லலை, நம்மளா கற்பனை பண்ணிக்கல, நம்மளா அதை விரும்பி கேட்கல, கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே அதை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்ன்றான். இப்போ நடக்கக்கூடாதது, செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது, இப்பொழுது நடக்கும். ஏன்னா எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத செய்ய வைக்கக்கூடிய சக்தி தான் விசுவாசம். அந்த சக்தி எங்கே இருக்குது? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்னு இயேசு தேவன் சொன்னார், அவளுக்கு சொல்லி அனுப்பினார். அந்த வார்த்தைக்குள்ளாகவே அந்த சக்தியை வச்சு அனுப்பிச்சிட்டாரு. இவன் மட்டும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவள் கர்ப்பவதி ஆக முடியும். அப்போ பாருங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் பிரமாணத்தை அங்கே இயக்குகிறாள். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது. நிறைய பேர் அப்படி சொல்கிறது கிடையாது. பாருங்கள், இது நிறைய பேர் எப்படின்னா இந்த சகரியா மாதிரி, அது முன்னால் இந்த கதைக்கு முன்னால் சகரியா கதை வருது இல்லையா? தேவதூதன் வர்றான், அவனுக்கும் குழந்தை இல்லை, வயசாகிடுச்சு. தேவதூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதான்னு. யோவான் ஸ்நானகன் எப்படி பிறக்க போகிறான்றதை பற்றி பெரிய விவரங்கள்லாம் சொன்னான். அவன் சொல்கிறான், நான் வயது சென்றவன் ஆயிற்றே, என் மனைவியும் கிழவியாக இருக்கிறாளே. டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட, இன்ஃபர்மேஷன்லாம். எங்களுக்கு என்ன வயசு தெரியுமா? இது யார் கேட்டது? ஒன்று கர்த்தருக்கு தெரியாமல் சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? கர்த்தருக்கு தெரியல என்ன வயசுன்னு, கர்த்தருக்கு தெரிஞ்சு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. இவன் சொல்கிறான், எனக்கு வயசாகிடுச்சு. இவன் சொன்னது வேறு. பாருங்கள், மரியாள் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. எனக்கு கல்யாணம் ஆகலையே, நான் எப்படி கற்பம் தெரிப்பேன்னு கேட்டா. இவன் கேட்குறது நியாயமே இல்லை. பாருங்கள், இவன் என்ன சொல்கிறான்? தேவதூதனே நிற்கிறான் அவனுக்கு முன்னாடி. இதை காட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கவே முடியாது. தேவதூதனே இவனுக்கு முன்னால் நிற்கிறான். சொல்கிறான், நீ உன் மனைவி கர்ப்பவதியாகி குமாரனை பெறப்போகிறா, அவள் தான் யோவான் ஸ்நானன்னு சொல்லி அவனை பற்றி விவரங்கள்லாம் சொன்னான். இவன் என்ன சொல்கிறான்? நான் கிழவனாயிடுச்சே,
என் மனைவி கிளவி ஆயிடுச்சே, எது எப்படி ஆகும், இது ஆகவே முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறான் பாருங்க. அதனால தான் வாயை மூட வேண்டியதாக போச்சு. ஏன்னா இவன் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருந்தால் நடக்கிறது கூட நடக்கவே நடக்காது. அப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்க அவன். ஆனால் இவ பாருங்க, இவ சொல்கிறா, இவளுக்கு தகுந்த பதிலை தேவதூதன் கொடுத்த உடனே, இவ கேட்ட கேள்விக்கு விளக்கத்தை தேவதூதன் தந்த உடனே அவள் சொல்கிறா, அப்படியா, சரி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்றா. வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்ன உடனே அவள் விசுவாசம் என்னும் பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இயக்க ஆரம்பித்து விட்டாள். ஆரம்பித்துட்டு உடனே என்ன பண்ணுறா பாருங்கள், உண்மையாகவே விசுவாசம் வந்துருச்சு அவளுக்குள்ள. உள்ள அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பெரியவராக இருப்பார், அவர் அரசாளுவார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், இவர் உலக ரட்சகர்னு தேவதூதன் சொன்னதை எல்லாத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அதுக்கு என்ன அடையாளம்? உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்றது ஆரம்பம்தான். உள்ளத்தை திறக்கிறா, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, எந்திரிச்சு எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறா. யார்? சகரியா வீட்டுக்கு போகிறா. அங்கே ஒருத்தன் வாய் பேச முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் மனைவி ரொம்ப பெட்டர் இவனை விட. அவன் ஒரு பாஸ்டர் பாருங்க, அவன் ஒரு ஆசாரியன், பாஸ்டர் மாதிரின்னு சொல்லலாம். அவனுடைய மனைவி இதை விசுவாசிட்டா பாருங்க. விசுவாசித்துட்டு அவள் கர்ப்பவதியாக இருக்கிற வயசான காலத்தில் அவள்கிட்ட போய் இவ கலந்து கொள்ளுகிறாள். போகிற பிறகு நடந்த காரியத்தை வாசிப்போம் பாருங்கள். இங்கே 1ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறேன். 38 தான் சொல்கிறா, ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையினுடைய எனக்கு ஆக கடவுதுன்னு. தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். 39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். எப்படி இருந்திருக்கும் அந்த ஊமையை உட்காந்து இந்த மனுஷனுக்கு? காரியத்தையே கெடுத்திருப்பான். அவன் வாயை அடைக்க வேண்டியதாக போச்சு. அவன் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்துருக்கிறான். அவன் மனைவி இவ்வளோ நாள் ஒன்றும் தெரியாது உனக்கு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு தான் பாருங்க. அவள் தான் இப்போ பேசுகிறான். அவன் நல்லா விசுவாசிக்கிறான். அவள் என்ன தீர்க்க தரிசனமே சொல்கிறா பெருசா. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இந்த 2 பேரும் கனெக்ட் ஆன உடனே லைவ் ஒயர் கனெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இவளும் முழுக்க முழுக்க விசுவாசத்தோடு வர்றா, அவளும் முழுக்க முழுக்க விசுவாசத்தில் இருக்கிறா. ஊர் உலகத்தில் நடக்க முடியாது, இவள் 2 பேருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஒரு பெரிய அற்புதமே நடக்க போகுது. அவள் வயது சென்றவள், அவளுக்கு கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்குது. அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இவன் கல்யாணம் ஆகாது. 2 ஆப்போசிட்டு. ஒன்று டூ ஓல்டு, ஒன்று டூ யங். ஒன்று ரொம்ப வயசாகி போச்சு, பிள்ளை பெற ஏஜை தாண்டியாச்சு. இன்னொன்று இன்னும் கல்யாணமே ஆகலை. 2 ஆப்போசிட்டு. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை இல்லாமல் புறப்பட்டு வர்றது கிடையாது. அவர் சொல்லிட்டா அதன்படி ஆகும். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ளே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்றதை 2 பேரும் புரிந்து கொண்டார்கள். 2 பேரும் புரிந்து கொண்டு ஒருத்தரை சந்திக்கும் போது பெரிய சும்மா கனெக்ஷன் கொடுத்தா அப்படி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ஆகுது. அவள் சொல்கிறா பாருங்க, சத்தத்தை கேட்ட உடனே வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளுது. அவள் சொல்கிறா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. வாழ்த்தின சத்தம் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி. பாருங்கள், அவள் மற்ற பெண்கள் போல இல்லை, விசுவாசம் வந்துருச்சு. மற்ற பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஓரமாக கூப்பிட்டு போய் மரியாதை விசாரிச்சிருப்பாங்க. என்னது இது, நம்ம கர்ப்பவதியாக இருக்கிறியாமே, எப்படி ஆச்சு இது, உண்மையை சொல்லிவிடு. மரியாதையா உண்மையை சொல்லிவிடு. அது சொல்கிறான், இல்லை தேவதூதன் வந்தார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா என்றார். நான் சரிண்ணே, ஒன்று ஆயிட்டேன்.
அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? பேசாம இரு, பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு, இந்த பக்கம் வா, உன்னை உண்மையாக விசாரிக்கணும், இப்போ 4 உதை கொடுத்து விசாரித்தா தான் உண்மை. இப்படி தானே உண்மையாக உலகத்தில் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் இவ பாருங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுறா பாருங்கள் அவளை. விசுவாசம் பேசுது. விசுவாசம் எப்படி பேசுதுன்னு கவனிக்கணும். விசுவாசம் உள்ளே வந்துருச்சு. நடக்க முடியாது நடக்குன்ற விசுவாசம் வந்துருச்சு. ஊர் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியம் இப்போ கர்த்தர் செய்கிறார், இந்த பெண்ணின் மூலமாக செய்கிறார்ன்ற விசுவாசம் வந்துருச்சு பாருங்கள். வந்த உடனே இவ பேசுகிறா. இவளுடைய பாட்டை கவனிங்க. இப்போ ஒரு பாட்டை ஒன்று பாடுறா. அப்பொழுது மரியாள், இதைத்தான் மேக்னிஃபிகாட் என்று சொல்கிறாங்க, சாங் ஆஃப் மேரி அப்படின்னு ரொம்ப பிரபலமான பாடல், மரியாளின் பாடலுங்கிறாங்க இதை, இல்லையா? ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டை பற்றி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இது அருமையான ஒரு பாடல் பாருங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இப்போ கவனிங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, இனிமேல் எல்லாரும் என்ன எப்படியெல்லாம் பேசுவாங்க ஊர் உலகத்தில் அப்படின்னு சொல்லவ, இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பாள். இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா? மரியாளை எல்லா சந்ததியும் பாக்கியவதின்னு தான் சொல்கிறாங்க. யாரும் மரியாளை ஏளனமாக பேசுகிறது கிடையாது. பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இப்போ கவனிக்கணும், லாங்குவேஜை மாறுது. இதான் ஃபெய்த் லாங்குவேஜ். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் இரக்கம் அவர்களுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்துள்ளவர்களை சிதறடித்தார். எல்லாம் சொல்லுங்க, செய்தார், சிதறடித்தார். பலவான்கள் ஆசனங்களின் தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எல்லாம் சொல்லுங்க, உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி விட்டார். எல்லாம் சொல்லுங்க, அனுப்பி விட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆதரித்தார். ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி பேசுகிறா. மரியாள் எப்படி பேசுகிறாள் என்பதை கவனிக்க வேண்டும். இப்போ தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கான் தேவதூதன், இப்போ தான் இவளுக்குள்ள கற்பம் தரிச்சிருக்குது, இப்போ தான் உண்டாயிருக்குது, இன்னும் பிள்ளை பிறக்கலை, இன்னும் ரொம்ப நாள் இருக்குது பிள்ளை பிறக்கிறதுக்கு, இப்போ தான் உள்ளே உண்டாயிருக்குது. ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் வந்து விட்டது. விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்கள். கர்த்தர் இப்படி தான் பண்ணுறாரு. வார்த்தை அனுப்புகிறாரு. வார்த்தை தான் ஒரு வித்து மாதிரி உள்ள வருகிறது. மரியாதத்தில் என்ன ஆதாரம் இருந்தது? இதெல்லாம் நடக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. வார்த்தை தான் ஆதாரம். அதனால தான் சொல்லுங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதி. அப்போ நான் சொல்லுகிறேன், அந்த ஆதாரம், அந்த உறுதி, அந்த நிச்சயம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் எல்லாம் உண்டாகிறது. இருக்குதுங்களா? அதுதான் சப்ஸ்டன்ஸ். அதை வைத்து தான் சுகம் உண்டாகிறது, அதை வைத்து தான் விடுதலை உண்டாகிறது, அதை வைத்து தான் வெற்றி உண்டாகிறது. அப்போ இந்த உறுதி, நிச்சயம், கன்விக்ஷன், அஷூரன்ஸ் அப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஆங்கிலத்தில் இந்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தையை. சப்ஸ்டன்ஸு இதெல்லாம் என்ன? இதை வச்சு தான் எல்லாம் நடக்கிறது. ஹலோ, இதை வச்சு தான் வெற்றி உண்டாகிறது. அப்போ கர்த்தர் வார்த்தையை எதுக்கு தர்றாரு? உங்களுக்குள்ள அந்த அஷூரன்ஸை உண்டாக்குறதுக்கு, நிச்சயத்தை உண்டாக்குறதுக்கு, உங்களுக்குள்ள அந்த உறுதியை கொண்டு வர்றதுக்கு, உங்களுக்குள்ள அந்த மாறாத நிச்சயத்தை கொண்டு வர்றதுக்கு. ஏன் அது ஏன் முக்கியம்? ஏன்னா அதுதான் விசுவாசம். அதை வச்சு தான் எதிர்காலம் உண்டாகிறது. ஹலோ, எதிர்காலம் எப்படி உண்டாகிறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதை வைத்து தான் எதிர்காலமும் உண்டாகிறது. அப்போ வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு பெரிய இது கிடையாது, விளக்கம், ஒரு வெளிப்பாடு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? உங்களுக்குள்ள ஒரு உறுதியை, நிச்சயத்தை, எதிர்காலத்தில் எனக்கு வெற்றி, எனக்கு சொந்தம், எனக்கு
எனக்கு நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாக நான் மேலே வருவேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், அது நிச்சயம், அது உறுதிங்கிற அந்த உறுதி வருது பாருங்கள். அந்த உறுதியை வச்சு தான் இறுதியில் எல்லாம் நல்லா வெற்றிகரமாக முடியும். முதல்ல இந்த உறுதி வரணும். இந்த உறுதி எங்கேருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருது. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமாகிடுச்சு பாருங்கள். அப்போ ஆதியில் எல்லாத்தையும் கர்த்தர் எங்கேருந்து கொண்டு வந்தார்? தம்முடைய வார்த்தையிலிருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தார். வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குச்சு. நான் சொல்கிறேன், ஆதியில் மட்டும் இல்லை, இப்போவும் நம்முடைய வாழ்க்கையில் எது உண்டாக வேணும் என்று சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் எல்லாம் உண்டாக வேணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உண்டாக வேணுமா? எங்கே ஆரம்பிக்கணும்? வார்த்தையில் தான் ஆரம்பிக்கணும். இதை தான் போன வாரம் பேசணும் இல்லையா? வார்த்தையில் ஆரம்பிக்கணும்னு பேசணும் இல்லையா? அதனுடைய விளக்கத்தை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். வார்த்தையில் ஆரம்பிக்கணும்னா எதுக்கு வார்த்தையில் ஆரம்பிக்கணும்? ஏன்னா வார்த்தைக்குள்ளே போனால் தான், அந்த வார்த்தைக்குள்ளே தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த உறுதியை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த சப்ஸ்டன்ஸை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை, வெற்றியை, சுகத்தை, வாழ்வை உண்டாக்கக்கூடிய அந்த சக்தியை எங்கே வச்சிருக்கிறாரு? வார்த்தைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த சக்தி தான் என்ன? இந்த விசுவாசம் என்கிற அந்த உறுதி, நிச்சயம். இதுதான் வசனத்தினுடைய மேன்மை. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, இதை பிரசங்கிக்கும்போது, கவனிக்கும்போது உள்ள என்ன உண்டாகிறது? உள்ள உறுதி உண்டாகிறது. முதல்ல இங்கே வரும்போது நம்பிக்கை இழந்தவர்களாக வந்திருக்கலாம். இங்கே வசனத்தை கேட்கும்போது முதல்ல என்ன உண்டாகுது? நம்பிக்கை உண்டாகுது. இல்லை, நல்ல காரியம் எனக்கும் நடக்கும். முதல்ல நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் இங்கே கேட்கும்போது என்ன உண்டாகுது? முதல்ல லேசாக நம்பிக்கை பிறக்குது, உள்ளே வருது. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறது? விசுவாசம் கேள்வியினால் வரும்னா ஏதோ ஒரு நாள் கேட்டதுனால இல்லை, என்றைக்கோ போன வருஷம் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி கேட்டதுனால இல்லை, இல்லை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு 2 சர்வீஸ் மட்டும் வருஷத்தில் ஒரு தடவை போயிடுவேன், அப்படிப்பட்டவங்களுக்கு விசுவாசம் வர சான்ஸ் கிடையாது. விசுவாசம் கேட்டதுனால் வர்றதுனால இல்லை, வருதுன்னு சொல்லல, கேள்வியினால் வருது. கேள்வினா கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இல்லை சொல்லுங்க, கேள்வியினால் வருகிறது. கேள்வின்னு சொன்னால் இட்ஸ் இந்த கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கேட்டதுனால் வர்றதில்லை, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ வந்தீங்க, நம்பிக்கையற்றவர்களாக வர்றீங்க, நம்பிக்கை உண்டாகுது லேசா. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு இருக்க உள்ள என்னமோ நடக்குது, ஒரு உறுதி உண்டாகிறது. அதுதான் சப்ஸ்டன்ஸு. அதுதான் உங்களுடைய வெற்றிகரமான எதிர்காலத்துக்குரிய சப்ஸ்டன்ஸு. அதுதான் எதிர்காலத்தை உங்களுக்கு உண்டாக்க போகுது. அதுதான் சுகத்தை உண்டாக்க போகுது. அதுதான் வெற்றியை உண்டாக்க போகுது. அதுதான் காரியங்களை மாற்றப் போகிறது. அதில் தான் சக்தி இருக்கிறது. மாற்றக்கூடிய சக்தி எங்கே இருக்குது? அதுக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது வர வேண்டும். எது வர வேணும்? உறுதி. ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது வரணுங்க. அங்கே தான் ஆரம்பமே. எதிர்காலத்தின் ஆரம்பம் எங்கே இருக்குது? எனக்குள்ள ஒரு உறுதி வருது. நிச்சயமாக நான் இப்படியே இருக்க மாட்டேன், என் காரியங்கள் மாறப்போகிறது, அது நிச்சயமாக மாறுன்றது எனக்கு தெரியும். நிச்சயம் வந்துடுது. நிச்சயம் எப்படி வருது? உட்காந்து 4 மணி நேரம் டிவியில் வர்ற அந்த கதைங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வராது. நிச்சயமாக சந்தேகம் வரும், பயம் வரும், திகில் வரும், தோற்று விடுவோன்ற அங்கலாய்ப்பு வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். ஆனால் விசுவாசம் வராது. விசுவாசம் எதில் வருது? தேவனுடைய வசனத்திலிருந்து வருது. விசுவாசம் கேள்வியினால், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இருக்கீங்களா? அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்கள். இது வசனத்தை கேட்குறது எவ்வளோ முக்கியம். வசனத்தை கேட்க உறுதிக்குள்ளே வந்துடுது. உறுதிக்குள்ளே வந்துடுச்சுன்னா நிச்சயமாக எதிர்காலம் எண்ணத்தை குறித்த உறுதி உண்டாகுதோ அந்த காரியம் உறுதியாக நடக்கும். கண்டிப்பாக எதை குறித்த உறுதி உங்களுக்குள்ள முதல்ல உறுதி தான் உண்டாகிறது. காரியம் ஒன்றும் உண்டாகலை. முதல்ல உறுதி மட்டும்தான் உண்டாகிறது. அந்த உறுதிக்குள்ளேயே காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரக்கூடிய சக்தியும் உள்ளத்திலே அதுலேயே இருக்குது. இப்படி தான் கர்த்தர் வச்சுட்டாரு. முதல்ல அந்த அஷூரன்ஸ் தான் உண்டாகிறது, கன்விக்ஷன் தான் உண்டாகிறது. அதுதான் முதல்ல உண்டாகுது. ஒன்றும் காரியம் உண்டாகலை. சுகத்தை குறித்த அஷூரன்ஸு, சுகத்தை குறித்த ஒரு நிச்சயம்,
சுகத்தை குறித்த ஒரு உறுதி தான் உண்டாகிறது ஒழிய சுகம் உண்டாகிறது இல்லை. முதல்ல உறுதி உண்டான பிறகு அந்த உறுதி தான் சுகத்தை கொண்டு வருகிறது, வியாதியை மாற்றுகிறது. அந்த உறுதி தான் வெற்றியை தருகிறது, வறுமையை போக்குகிறது, செழுமையை கொண்டு வருகிறது. எது? இந்த உறுதி. உறுதியில் தான் ஆரம்பிக்கணும். அந்த உறுதி எங்கேருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. ஏனென்றால் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? அந்த உறுதியை வச்சிருக்கிறார். பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். திருப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஏன்னா எப்படிங்க அவர் வந்து சொல்கிறாரு, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு. இவ வந்து இந்த பெண் வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண். சொன்னதுனால ஆயிடுமா? சொன்னதை உறுதியாக நம்பினதுனால ஆயிடுமா? அவர் சொன்னார், அந்த வார்த்தையை உறுதியாக நம்பினாருன்றீங்க. இவளுக்குள்ளே உறுதி வந்துருச்சு, நிச்சயமாக நடக்கும்னு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வல்லமை இல்லாமல் இருக்கிறது இல்லை, எல்லா வார்த்தையிலையும் வல்லமை இருக்குது. அதை சொன்னதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே இருக்குதுங்கிறீங்க. அப்போ அதை அவள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுள்னு குழந்தை ஆகிடுமா? உண்டாயிடுமா? அது எப்படி உண்டாகும்? இது என்னது? இது எப்படி உண்டாகும்? எப்படி உண்டாகுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஆவிக்குரிய பிரமாணங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா? விசுவாசம் என்னும் பிரமாணத்தை பற்றி இன்னொரு பிரமாணத்தை சொல்கிறேன். 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இதில் என்னத்தை கவனிக்கணும்னா, பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை, அதாவது தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள். அதாவது கர்த்தர் ஆதியில் எல்லாத்தையும் உண்டாக்கின போது, புல் பூண்டுகள் எல்லாம் உண்டாக்கின போது ஒரு பிரமாணத்தை இந்த பூமியில் வச்சார். என்ன பிரமாணம் அது? எல்லா விதையும், விதை வந்து அதுக்குள்ளேயே இருக்குது, செடிக்குள்ளேயே விதை இருக்குது. அந்த விதையை எடுத்து நீங்கள் விதைச்சா அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். எவ்ரிதிங் ப்ரொடியூசஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் கைண்டு. அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். கர்த்தர் என்ன பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு? எல்லாத்தையும் உண்டாக்கும் போது ஒவ்வொன்றையும் விதையுடைய தான் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு செடிக்குள்ளேயும் விதையை அதுலேயே வச்சுட்டாரு. அந்த விதைக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது? தன் ஜாதியின்படியே தன்னை போலவே பிறப்பிக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இது எல்லா செடிகளுக்குள்ளேயும் விதையை வச்சுட்டாரு. அந்த விதைக்குள்ளே என்னத்தை வச்சுட்டாரு? தன் ஜாதியின்படி தன்னை போலவே இன்னும் அதிகமாய் பிறப்பிக்கக்கூடிய சக்தியை உள்ளே வைத்துட்டார். அப்போ வசனமும் ஒரு விதை என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ வசனம் என்ன? விதை. அது நல்ல நிலமாகி இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்போ விதையை இருதயத்தில் விதைக்கலாம், அது வந்து என்ன பண்ணுமா? பலனை கொடுக்குமா. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? வசனத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இருதயமாகிய நிலத்தில் விதைச்சிட்ருக்கிறோம். வசனம் வந்து விதையாக இருக்குது, அது பலன் கொடுக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த விதை எப்படிப்பட்ட விதை? அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கக்கூடிய விதை. அப்போ அந்த வசனத்தில் என்ன இருக்குதோ அதன்படியே அது முளைப்பிக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இட் ப்ரொடியூசஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் கைண்ட். தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய விதைன்னு சொன்னால், அந்த வசனம் என்ன ஜாதி? நான் சொல்கிறேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர்ன்ற வசனம் எந்த ஜாதிங்க? சுகமளிக்கிற ஜாதி. அது சுகத்தை உண்டாக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்கிறது எந்த ஜாதி? அது ப்ராஸ்பரிட்டி ஜாதி. அது ஹலோ, ஜாதியாக பிரிக்கணும் வசனத்தை. வசனம் ஒரு விதை, வசனம் விதையாக இருக்கிறது. இந்த வசனங்களை ஜாதியாக பிரிக்கலாம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை நோக்கி தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர், ஆங்கிலத்தில் அப்படி வருது,
they that call upon the name of the Lord shall be saved. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது எந்த ஜாதி? ரட்சிப்பு ஜாதி. அது உங்களுக்கு என்ன வேணும்? எதன்படி வேணும்? உங்களுக்கு என்ன விதமான காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்பப்படுகிறவைகள் என்ன? ரட்சிப்பு உண்டாகணுமா? அந்த ஜாதி விதையை எடுத்து விதைச்சா ரட்சிப்பு உண்டாகிறது. சுகம் வேண்டுமா? சுகம் ஜாதி விதை இருக்குது. உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுச நாட்களை பூரணப்படுத்துவேன். பிள்ளை வேணுமா? அதுக்கு ஒரு ஜாதி வசனம் இருக்குது. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறவர் அவர், உன் தேசத்தில் மலடு. ஜாதி ஜாதியாக இருக்குதுங்க. ஹலோ, நம்ம ஊரில் ஜாதி பற்றி நிறைய பேசுகிறோம். அந்த ஜாதியெலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இந்த ஜாதியை தான் கோட்டை விட்டாங்க. இதுதான் கரெக்டாக தெரியணும். மீதி தெரியுதோ இல்லையோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ஜாதி தான் கரெக்டாக தெரியணும். ஹலோ, இருக்கிறீங்களா? சுகம் என்கிற அப்படிப்பட்ட வசனங்கள், சுகத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள், வியாதியிலிருந்து ஒரு மனுஷனை வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பக்கூடிய வசனங்கள், டாக்டர்லாம் கைவிட்ட நிலையில் ஒரு மனுஷனை சுகவீனத்திலிருந்து தூக்கி எழும்பி உட்கார வைத்து நீடிய காலமாக வாழ வைக்கக்கூடிய வசனங்கள், நீடித்த ஆயுசினால் அவனை திருப்தியாக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்ல வசனங்கள்லாம் தீர்க்காயுசு என்கிற ஜாதியை சேர்ந்த வசனங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. ஹலோ, இருக்குது வசனம். இந்த ஜாதியை நல்லா கற்றுக்குங்க. நீங்கள் எந்த ஜாதி வசனத்தை தேடிட்டு இருக்கிறீங்க? எது வேணும் உங்களுக்கு? அந்த ஜாதி வசனத்தை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி விதையை விதைச்சா அதை போல விளைவுகள் உண்டாகும். அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடியதாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா? வசனம் என்கிற விதை தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய விதை. வசனத்தை கடவுள் அப்படி வச்சுட்டா இருப்பாருங்க. எதுக்கு இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோம்? சிலர் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஆட்டோவில் வந்து இறக்குறவங்களும் கூட, என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, என்னத்துக்கு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, எதுக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு இவ்வளோ பேர் கேட்டுட்ருக்குறாங்க, எதுக்கு அந்த பைபிளை வச்சுக்கிட்டு அவர் இப்படி முன்னையும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு, இதை விலைக்கு சொல்கிறார், இவ்வளோ பேர் கேட்டுருக்காங்க. பார்க்குறான், ஆச்சரியமா என்னன்னு. டிவியில் பார்க்குறவங்க கூட கேட்குறாங்க, என்ன இது இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க, இதில் என்ன இருக்குது? அப்படி என்ன இருக்குதுன்னா, இதில் சில ஜாதியான வசனங்கள் இருக்கிறது. சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் வெற்றியும் குடும்ப வாழ்வையும் புதிய எதிர்காலத்தையும் பிறப்பிக்கக்கூடிய ஜாதியான வசனங்கள் இங்கே இருக்கிறது. இதை எடுத்து எல்லாத்தையும் பிரித்து போட்டு காமிக்கிற எல்லாத்தையும் எப்படி இதை விதைச்சா அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்கிறத போதிக்கிறது தான் கிறிஸ்தவ போதனைங்க. கிறிஸ்தவ போதனைங்கிறது ஏதோ மத போதனை கிடையாது. எப்படி வாழ்க்கையை விசுவாசத்தை கொண்டு மாற்ற முடியும், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசம்ங்கிறத வச்சு தான் கர்த்தர் உலகத்தையே உண்டாக்குனாரு. இன்றைக்கும் உங்களுடைய உலகங்களை எப்படி உண்டாக்குறீங்க? விசுவாசத்தை வச்சு தான் உண்டாக்க முடியும். அப்போ அதுதான் கிறிஸ்தவ போதனை. பாருங்கள், எல்லாம் சொல்லுங்க. வசனம் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய விதையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விதை இது. என்ன வேணுமோ அதுக்கேற்ற வசனத்தை எடுத்து அதன்படி பிறப்பிக்கக்கூடியது தான் வசனம். அதனால தான் பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க, வசனத்தை விதைன்னு சொல்லுது பாருங்கள். வசனம் விதைன்னு க்ளீனாக நிறைய பேருக்கு அது முதல்ல புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது. மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தான் அந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை முதல்ல வாசிக்கிறேன் பாருங்கள். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருக விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது,
சில விதை நல்ல இடத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அங்கே வேறு ஒன்றும் சொல்லலை. வார்த்தை தான் விதைன்னெலாம் சொல்லலை, வசனம் தான் விதைன்னெலாம் சொல்லலை. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லிட்டு சிலது நல்ல இடத்துல விழுந்தது, சிலது முள் இடங்களில், சிலது வழி அருகே விழுந்து அப்படி தான் சொல்கிறாரு. விளக்கம் கேட்ட உடனே விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள். 14ஆம் வசனத்துலேருந்து அந்த ஓமையை விளக்குறாருங்க. நான் கொடுக்குற விளக்கம் இல்லை, இது சாம்சரதரியுடைய விளக்கம் இல்லை. எல்லாம் என்ன குற்றஞ்சாட்டுறாங்க, இவர் தான் இதெல்லாம் சொல்கிறது. நான் எங்கே சொன்னேன்? நான் இங்கே இருக்கிறது தான் காமிக்கிறேங்க. பிரசங்கம் நான் எதையோ சொல்கிறது இல்லை, இங்கே இருந்தால் என்ன இருக்குதுன்றதை வெளிக்கொண்டு வர்றது தான் பிரசங்கம். நான் எதையோ ஒரு கதை சொல்லிட்டு போகிறதுக்கு வரல. நான் இங்கே எனக்கு எந்த கதையும் கிடையாது. இங்கே சொல்லி இருக்கிறத எப்படியாவது வெளியே கொண்டு வந்து இதுதான் இங்கே சொல்லியிருக்குதுன்னு காமிக்கிறது தான் என் பிரசங்கம். வேறு பிரசங்கம் கிடையாது. நான் அங்கே போனேன் எப்படி பண்ணனாக்கும், இங்கே போனேன் எப்படி ஆச்சு, அப்படி கிடையாது பிரசங்கம். இங்கே அது மாதிரி பிரசங்கம் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது, இது இதைத்தான் சொல்லுது, அதை சொல்லலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேறு சொல்லுது, இதனுடைய அர்த்தம் இதுதான் சொல்கிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப முக்கியம், கரெக்டாக வசனத்தை புரிஞ்சுக்கிறது. அப்போ அதைத்தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். 14ஆம் வசனத்தில் அவர் அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார். என்னங்க விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், நீ என்னத்தை விதைக்கிறான், என்ன சொல்கிறீரு, என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்கிறாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். க்ளீனாக விளங்குது. யாரை விளங்கலன்னு சொல்லவே முடியாது. எதை விதைக்கிறான்? வசனத்தை அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் ஒரு விதை. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னா இதை விட ஒரு வசனம் இருக்க முடியாது. வசனம் ஒரு விதைன்னு சொல்கிறது. வசனம் விதை என்ற கான்செப்டை புரிந்து கொள்ளணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கவே முடியாது பாருங்கள். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கான விதையே வசனம் தான். வசனம் விதை என்று எண்ணி விதை என்கிற விதத்தில் அந்த வசனத்தை அணுகினால்தான் ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்க முடியும். வசனம் விதை என்று எண்ணி விதை என்கிற விதத்தில் வசனத்தை அணுகினால்தான் சுகத்தை உண்டாக்க முடியும். வசனம் விதை என்று எண்ணி விதை என்கிற விதத்தில் இதை அணுகினால்தான் பொருளாதாரத்தில் ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்க முடியும். வசனம் விதை என்கிற அந்த எண்ணம், அந்த கருத்து ஆழமாய் பதிய வேண்டும். இல்லைன்னா ஆரம்பமே முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கவே முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானசானம் எடுத்துட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை, இங்கே வரணும். வசனம் ஒரு விதை. இந்த விதைகளை கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஊமை சொல்கிறாரு. இந்த ஊமையை வழங்கிக்கலன்னா மீதி எந்த ஊமையை வழங்க போகிறேன்றார். எந்த ஊமையும் உனக்கு விளங்காது. இந்த ஊமை தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறது என்பதை குறித்த ஊமை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, எப்படி இயங்குகிறது பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னா அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுடைய அத்தனை தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான் அந்த ராஜ்யம், இல்லையா? ஒரு நாடு, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா என்ன திட்டம் போடுறாங்க, எப்படியெல்லாம் வேலை கொடுக்குறது எல்லாருக்கும், எப்படியெல்லாம் எல்லாருக்கும் சம்பளம் வர்ற மாதிரி செய்கிறது, எப்படி எல்லாருக்கும் சுகாதாரம், எப்படி எல்லாருக்கும் படிப்பு, எப்படி எல்லாருக்கும் எல்லாம் உண்டாக செய்கிறது, அதுதான் அவங்க வேலை. அந்த ராஜ்யம் அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறது, இல்லையா? நாடு ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்குறது தான் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு அழகு, இல்லையா? அதுதான் அவங்க செய்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காட்டிலும் அற்புதமாய் உங்களுடைய அனைத்து தேவைகளை சந்திக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா தேவைகளும் தேவனுடைய ராஜ்யம் அற்புதமாய் சந்திக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்களில் பல கஷ்டங்கள், சில நேரத்தில் ரிசெஷன், இன்ஃப்ளேஷன், எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிறது இங்கே வந்து அடிக்குது நம்மளை, எங்கேயோ இன்னொரு நாட்டில் நடக்கிறது, ஒரு தொழிலில் படுற அடி மற்ற எல்லா தொழிலையும் பாதிக்குது, பொருளாதாரத்தையே பாதிக்கிறது. எதோ சூழ்நிலைகள்லாம், இயற்கை சூழ்நிலைகள், அது இதுன்னு எதோ பாதிக்குது, பொருளாதாரத்தை கஷ்டத்தை உண்டாக்குது. தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு, போதுமான அளவுக்கு தேவைகள் நிறைவேற முடியாதபடிக்கு கஷ்டம் உண்டாகுது, குறைகள் உண்டாகிறது, இல்லையா? இல்லாமல் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். இயற்கை சூழ்நிலைகள் தேவனுடைய ராஜ்யத்தினால் உண்டாகிற செழிப்பை தடுக்க முடியாது. ஏன்னா இயற்கை சூழ்நிலைகள்லாம் மேற்கொள்ளுகிறவர் தேவன். இந்த வார்த்தை இயற்கை சூழ்நிலைகள்லாம் மேற்கொள்ளுகிறது. மற்ற பொருளாதார பிரச்சனைகள் அது இதுன்றது இந்த தேவனுடைய ராஜ்யத்தில்
இதன் செழிப்பை தடுக்கவே முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்லுகிறேன், இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யங்களை காட்டிலும் அற்புதமாக எல்லா மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. அப்போ எப்படி சந்திக்கிறது? எப்படி இந்த ராஜ்யம் சந்திக்கிறது? வசனம் விதைக்கப்படுவதன் மூலமாக தான். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. எப்படி சந்திக்கப்படுகிறது? இந்த வசனம் உள்ள போகணும். இந்த வசனம் அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும் என்கிற ஒரு பிரமாணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதன்படி தான் பிறப்பிக்கிறது. இந்த ராஜ்யத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்னன்னா, இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கேற்ற வசனத்தை உங்களுடைய உள்ளத்தில் விதைச்சி, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, அதுக்கு களை எடுத்து, அது பிசாசு எடுத்துகிட்டு போயிடாதபடிக்கு அந்த விதையை பாதுகாத்து அங்கே வச்சு எல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணால் நிச்சயமாக அது 30, 60, 100 பலனை கொடுக்கும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார்னா மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் அங்கே உண்டாக்கி வச்சார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தை பற்றிய விளக்கம். மரம், செடி, கொடிகள், பல வகைகள், மிருகங்கள், பறவைகள், பொன் விளைகிற பூமி, நதிகள், 4 நதி, இப்படின்னு கதையாக போகுதாங்க. அவ்வளோத்தையும் உண்டாக்கிட்டார். மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையான அத்தனையும் தூக்கி உள்ளே வச்சிட்டார் மனுஷனுக்கு. இன்னும் கேட்டால் நான் சொல்கிறேன், மனுஷனுடைய வெறும் பொருளாதார தேவைகள் மட்டும் இல்லை, அவன் நித்திய ஜீவனை வேணும்னா கூட அங்கேயே வச்சிட்டார். ஜீவ விருட்சம் என்ற ஒரு ஜீவ விருட்சத்தை அங்கேயே வச்சிட்டார். அவன் நித்திய ஜீவனையே அடையும்படியாக நித்திய ஜீவனுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சு தான் உண்டாக்குனார். அப்போ ஏதேன் தோட்டம் என்கிறது என்ன? மனுஷனுடைய அனைத்து தேவைகளுக்கும் வேண்டிய அத்தனையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் பொருளாதார உலக பிரகாரமான தேவைகள் மட்டுமல்ல, வெறும் தண்ணி, பொண்ணு, வெள்ளி, வெறும் மரஞ்செடி கொடிகள் அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவனுக்கான ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்து அதை புசித்து பயனடைந்திருக்கலாம், நித்திய ஜீவனே அடைந்திருக்கலாம். அவன் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் தேவையான அத்தனை காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பாவம் செஞ்ச உடனே அந்த தோட்டத்தை விட்டு அவன் வெளியே அனுப்பப்படுகிறான். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து இப்போ தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருக்கிறார். அது எங்கே வச்சிருக்கிறார் தோட்டத்தை? எங்கேயோ ஈராக்கில் கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சில்ல. நம்மலாம் எப்படி போகிறதுங்க? அங்கே வச்சுட்டு அங்கே ஓடுது நதி, அங்கே அங்கே விளையுது பொண்ணு, அங்கே அங்கே மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குது, அங்கே அதுதான் ஏதேன் தோட்டமாக்குன்னு சொல்லலை. எல்லாரும் அப்போ பிளேனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கணும். போக முடியாதவங்களாம் அவ்வளோதான், அம்போ ஆகிடும் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? இந்த தடவை ஏதேன் தோட்டத்தை உள்ளத்திலேயே வச்சிட்டார். இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு தோட்டமாக்கி விட்டார். நம்முடைய இருதயமாகிய நிலம், இப்படிதான் வேதவசனம் சொல்லுது. இருதயத்தை நிலம்னுது. தோட்டத்தை கொண்டு இங்கே வச்சுட்டார். இப்போ இங்கே வச்சுட்டு விதையை இங்கே கொடுத்துட்டாரு. ஹலோ, ஏதேன் தோட்டத்தில் தன் ஜாதியின்படி விளையக்கூடிய எல்லா செடியிலையும் வச்சார் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ தோட்டத்தை நான் இங்கே வச்சிடறேன்ப்பா, வசதியாக உங்கள் வீட்டில் உட்காந்துட்டே பண்ணலாம் நீன்றார். எங்கேயும் போய் ஆற்றில் லைனில் நிற்க வேண்டியதில்லை, எல்லா ஊழியை காட்டி போய் தலையை நீட்ட வேண்டியதில்லை. யாராவது நமக்கு செய்வாங்களா, இவங்க பண்ணுவாங்களா, அவங்க பண்ணுங்களான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க தயவு இவங்க தயெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ வீட்டில் உட்காந்தபடியே இந்த வசனத்தை எடுத்து, இதை எடுத்து, இந்த விதையை எடுத்து உன் இருதயத்தில் நீ விதைச்சா உனக்கு உண்டாக போகிறது. உனக்கு என்ன வேணும் அதுக்கான விதையை எடு, அதை எடுத்து விதை, உனக்கு வேண்டியது உண்டாகுன்றார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பாருங்க, நிறைய பேர் மாதிரி இல்லை. வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு எழுதுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தரே செய்யாத இவங்க செஞ்சிருக்கிறாங்க.
அதனால தான் சொல்கிறேன், விசுவாசம் என்னும் பிரமாணத்தை புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா இந்த மாய வித்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கணும். இல்லைன்னா எங்கேயாவது 24 மணி நேரம் நம்பர் இருக்குதான்னு தான் தேடிட்டு இருக்கணும். ஏன்னா அதை தவிர அதை விட்டால் வேறு வழி கிடையாது. யாராவது வரம் பெற்ற தேவதாசர் எங்கேயாவது இருப்பாரா? அவர் நம்ம ஊருக்கு வருவார்னு தவங்க எடுந்து அதுக்காக ஒரு உபவாசம் போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படியாவது இங்கே வருவாரா? நம்ம ஊருக்கு வருவாரா? அவர் நம்ம தலையில் கை வைப்பாரா? அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாரா? அவர் கால் என் வீட்டுக்குள்ளே படுமா? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவர் கால் என் வீட்டில், ஏன்னா வரம் பெற்ற தேவதாசர். இதெல்லாம் போதிச்சிருக்கோம் பாருங்கள் ஜனங்களுக்கு. இதெல்லாம் நாடுறதுக்கு போதிச்சாச்சு. ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமாக உள்ள ஒரு ஏதேன் தோட்டத்தையே வச்சு அதற்கான விதைகளை எதையும் பிறப்பிக்கக்கூடிய தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய விதைகளை இங்கே கொடுத்து வச்சிருக்காருன்றதை மட்டும் சொல்லாமல் மறைச்சிட்டோம். ஏன் மறைச்சோன்னு தெரியல, தெரியாமல் மறைச்சிட்டோமா? இப்படி தான் நினைக்கிறேன். தெரியாமல் மறைச்சதுனால இப்போ நம்மளுக்கே ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் தாங்க முடியல பிரதர், லைனு காலையிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவர் தான் ஏதேன் தோட்டம் நினச்சின்னுக்கிறாங்க எல்லாரும். இந்த மரத்தில் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருந்தால் நமக்கனி உண்டாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த தொல்லையே கிடையாது. யாரும் லைனில் நிற்கிறதே கிடையாது. ஏன்னா லைனில் நிற்கிறதுக்குரிய பிரசங்கமும் கிடையாது. இங்கே விசுவாசம் என்னும் பிரமாணத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வர்றீங்க. என்ன பார்க்குறதுக்காக, நான் எப்படியாவது உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், நான் எப்படியாவது பண்ணுவேன்றது காரணத்துக்காக அல்ல. எதுக்காக இங்கே வர்றீங்க? இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தை எப்படி இயக்குவதுங்கிறத போதித்து கொண்டிருக்கிறோமே, அதை கேட்கும்படியாக, அதை திரும்ப திரும்ப கேட்கும்படியாக. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இதை கேட்டால் வாழ்வு வந்துடும். இதை கேட்டால் புதிய எதிர்காலத்தை உண்டாக்கிடலாம். இதை கேட்டால் எல்லா தேவையும் சந்திக்கப்படும். இந்த தேவனுடைய ராஜ்யம் குறைவற்ற ராஜ்யம். இது ஐஸ்வர்யத்தின் ராஜ்யம். இதில் எந்த குறைவும் கிடையாது, எந்த தாழ்ச்சியும் கிடையாது. இதில் எதற்கும் பஞ்சமில்லை. சுகத்திற்கு பஞ்சமில்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை, வேலைக்கு பஞ்சமில்லை, பணத்துக்கு பஞ்சமில்லை. பயப்படாமல் சொல்லணும். அதெல்லாம் கொஞ்சம் மாமிக்கு சொல்லுங்க பிரதர். வீட்டுக்கு பஞ்சமில்லை, காருக்கு பஞ்சமில்லை, எதற்கும் பஞ்சமில்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இது தேவனுடைய ராஜ்யம். இது அவருடைய வல்லமை உள்ள ராஜ்யமாக இருக்கிறது. இது மகத்தான ராஜ்யம். மனுஷருடைய ராஜ்யத்தை காட்டிலும் மகத்தான பெரிய ராஜ்யமாக இது இருக்கிறது. இந்த ராஜ்யம் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் மெத்தடே இதுதான். என்ன மெத்தடு? இருதயம் நிலம், வசனம் விதை. என்ன வேணுமோ அதுக்கேற்ற வசனத்தை விதைச்சா என்ன வேணுமோ அது உண்டாயிடும். ஆதியிலே வார்த்தை இருந்ததுங்கிறது போல, ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல வார்த்தை இருக்கணும். வார்த்தையை வச்சு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு புதிய எதிர்காலம் உண்டாக போகிறது. வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு சுகம் உண்டாக போகிறது. வார்த்தையை வச்சு தான் உங்களுடைய காரியங்கள் மாறப்போகிறது. வார்த்தையை வச்சு தான் குடும்பம் நல்லாக போகிறது, குழப்பங்கள் நீங்க போகிறது. வார்த்தையை வச்சு தான் அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை கர்த்தர் போக்குனார் பாருங்கள். அதுபோல் நீங்களும் போக்க போகிறீர்கள், வெளிச்சத்தை கொண்டு வர போகிறீங்க. எல்லா நல்ல காரியங்களால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறீங்க. வார்த்தையை வச்சு தான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்கள், கையில் வச்சு சொல்லுங்கள். புதிய சிருஷ்டிப்பிலே
தேவன் என்னை புது சிருஷ்டிப்பாக ஆக்கி ஏதேன் தோட்டத்தை என்னுடைய உள்ளத்திலே வைத்து விட்டார். என்னுடைய இருதயம் எனக்கு எல்லாவற்றையும் பிறப்பிக்கக்கூடிய ஏதேன் தோட்டமாய் இருக்கிறது. வசனம் விதையாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் நிலமாயிருக்கிறது. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் இந்த வசனத்தை கொண்டு, இந்த விதையை கொண்டு, என்னுடைய இருதயத்தை கொண்டு, அதில் விதைப்பதை கொண்டு நான் உருவாக்க முடியும். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். அவருடைய ராஜ்யம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளங்களோடு பேசினபடி ஆழமுக்கு ஸ்தோத்திரம். ஆழ பதியட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் பற்றி கொள்ளட்டும், பிடிக்கட்டும். இவர்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. மரியாள் சொன்னது போல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னது போல தங்களுடைய உள்ளங்களை இவர்கள் திறந்து கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிற சுகத்தின்படியே எனக்கும் சுகமாக கடவுது. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற செழிப்பின்படியே எனக்கும் செழிப்பாக கடவுது. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற வெற்றியின்படியே எனக்கும் வெற்றி ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேன்மையின்படியே எனக்கும் மேன்மை உண்டாக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு உள்ளத்தை திறக்கட்டும். பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் கர்த்தாவே. அற்புதமான பெரிய காரியங்களை மரியாள் சொன்னது போலவே வல்லமையுடையவர் மகத்தான காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார் என்று சொன்னது போல கர்த்தாவே, இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நீர் நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.